Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மிக பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் இன்று மதுரையில் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம். தற்பொழுது உத்தரவு அனுமதி கிடைச்சிருக்கக்கூடிய நிலையில இரு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன? இந்த உத்தரவுடைய சாராம்சம் என்ன? திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான அந்த பிரச்சனை மிகவும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்று இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட நிர்வாகம் பிப்ரவரி 3-4 தேதிகளில் 144 தடை உத்தரவை மதுரை மாவட்டம் முழுமைக்கும் பிரகடனப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து இன்று அந்த போராட்டமானது கைவிடப்படும் வகையில் ஆங்காங்கு போலீசார் மாவட்டத்திற்குள் ஆட்களை விடாமல் இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பொதுமக்களையே சோதனை செய்துதான் அனுமதித்தார்கள். இந்த நிலையில் பல மனுக்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பல மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. அதில் அதாவது போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோரிய மனு, அதுபோக 144 தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற மனு, அதுபோக யாருக்கும் பக்தர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடாது, பக்தர்கள் சாமி கும்பிடுவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பது போன்ற மனுக்கள். இந்த மனுக்கள் எல்லாம் அதாவது இந்து ஆலய பாதுகாப்பு குழு தலைவர் சுந்தரவடிவேல் உள்ளிட்ட பலர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களின் விசாரணை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த போராட்டத்தில் இந்து முன்னணி கேட்டிருக்கும் இந்த போராட்டம் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் கொடுக்கலாம் என தமிழக அரசை கேட்டு சொல்லுங்கள் என அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர் 19, 20 ஆகிய தேதிகளில் மதுரை பழங்கானத்தில் கொடுக்கலாம் என்றார். அதற்கு முன்பாக திருமங்கலத்தில் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு இந்து முன்னணியினர் மறுத்துவிட்டார்கள். மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். அதைத் தொடர்ந்து இன்று மாலை 5 முதல் 6 மணி வரை மதுரை பழங்கானத்தம் பகுதியில் போராட்டம் நடத்தலாம். ஆனால் போராட்டம் அறவழியில் நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.